டிராஃபிக் பாருங்க, சரியான டிராஃபிக். அம்மா ஓணம் முடிஞ்சிருச்சு. ஓணம் முடிஞ்சு எல்லாருமே லீவ் எல்லாம் முடிஞ்சு அவங்க இருப்பிடங்களுக்கு போவாங்கல்ல. இப்போ கேரளாவில் இருக்கவங்க, வெளியூர்களில் வேலை பார்க்குறவங்கலாம் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓணம் முடிஞ்ச கையோட கிளம்பி போவாங்க. அப்போ அதனால வர்ற ஒரு டிராஃபிக் தான் இது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதின் வந்து எப்போவுமே 2 மணிக்கு கிளம்புனான்னா போய் சேர ஒரு 6-7 மணிக்கெலாம் கால் பண்ணிடுவான். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கிளம்பியே 4 மணிக்கு தான் பஸ்ஸே வந்துச்சான். பஸ்ஸு 4 மணிக்கு வந்தது பார்த்தாதுன்னு பஸ்ஸு லோக்கெல்லாம் தாண்டி போகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சான் ஊருக்கு போய் சேர்றதுக்கு. அந்த மாதிரி தம்பி நிதின்னு சொன்னான். என் நேரத்தில் கிளம்பி 11:40 50 என்னமோ சொன்னாரே, அப்போ கிளம்பி வந்தான். இப்போ 12:15 ஆச்சு, இன்னும் இந்த டவுனுக்குள்ளே நிற்கிறான். ஏன்னா டிராஃபிக்காக இருக்குது, மெல்ல மெல்ல உருளுது வண்டி. ஒவ்வொரு உருட்டி ஒரு பிரேக்கு, ஒரு உருட்டி ஒரு பிரேக்கு. எவ்வளோ நேரம் ஆகுது தெரியல. நம்ம கணக்கு 1 மணி, கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாலும் 1 மணிக்குதே நீங்கள் போய் வியாபார காட்டில் இறங்கணும்னு இருந்தா அதை யாரை மாற்ற முடியும்? என்னங்க மாற்ற யாராலையுமே முடியவே முடியாது. நம்மளே மாறினாலும் நம்மளை மாற விட மாட்டாரு. ஒரு நிழல்ல ஒரு அதாவது எப்படி சொன்னா ஒரு மரத்துக்கு நிழல்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணி போனாலும் பரவாயில்ல. வெயில் பாருங்க, எதிர் வெயில், கண்ணாடி இருக்கு. வெயில் வேற பயங்கரமா முகத்துல அடிக்குது, நேர்த்து ஊத்துது. எதிர் வெயில். சரி, இறங்கிட்டு காமிக்கிறேன் எந்த இடம் என்னங்க. அதாவது வண்டிக்கு பிரேக் ஆயிலும் பின்ன சாதா ஆயிலும் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:15 மேலே இருக்கும். எண்ணெய் அடிச்சிட்டோம். பார்த்தா அன்னைக்கு தான் எண்ணெய் அடித்தோம், 300 ரூபாய்க்கு அடித்தோம். நீ அதுக்கு ஒரு 300 ரூபா பக்கம் வரும். 600 ரூபா ஆச்சா. வண்டி கூலி ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 850 ரூபா மாற்றிட்டு தாங்க எங்கள் சம்பளத்தை பார்க்கணும். அந்த 850 ரூபாயை நம்ம இன்னைக்கு போய் வியாபாரம் பார்த்து நமக்கு கிடைக்கிற லாபத்தில் 850 ரூபா செலவில் போயிடும். அது போக பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ 50 ரூபா ஒரு டீ செலவும் போட்டுக்கோங்க. ஏன்னா சாயந்தரம் வந்து நாங்கள் டீ குடிப்போம்ல. அப்போ 900 ரூபா போக பாக்கி எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் இன்னைக்கு எங்களுக்கான சம்பளம் வரும். எவ்வளோ என்னங்கிறது இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ கிடைச்சாலும் சரி கண்டிப்பாக காமிக்கிறேன். நிறையா பேர் அதெல்லாம் காமிக்காதீங்கக்கான்னு சொல்கிறீங்க, சில பேர் காமிங்கக்கான்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு டைம் காமிப்போமே, என்ன ஆக போகுது பார்த்து வர வேண்டாம். எவ்வளோ அப்படி தங்கம்? 450 ரூபா. நான் 350 கணக்கு விட்டுனேன். 450 இல்ல, பிரேக் ஆயிலும் இல்லாம இருந்துச்சு. அது ரெண்டுமே பழைய ஆயில். அங்கே வீட்டுல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை பார்த்தாக்க அந்த பழைய ஆயில் இல்ல, பிரேக் ஆயிலும் இல்ல, இந்த ஆயிலுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி, புதுசாக வாங்கி வச்சிட்டோம்னாக்கும் நம்ம ஊற்றி கரெக்டாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆயிலெலாம் பார்த்து. பிரேக் ஆயில் இப்போ டவுனில் நிப்பாட்டி வரும்போது பிரேக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இறங்குற இடத்துல ஊற்றிக்கோமேன்னு வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது 450 இது 300 எண்ணெய் அடிச்சிருக்கு, 50 ரூபா, 900 ரூபா ரைட்டு தான். நான் கரெக்டாக தான் கணக்கு கூட்டியிருக்கேன். 1000 ரூபா செலவு போக மிச்சம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தியோ? இல்ல வண்டி கூலி 200 ரூபா 250 ரூபா மாற்றி வைக்கணும்ல. அப்ப பார்த்தா 1100 ரூபா பக்கம் வருதுங்க. 1100 ரூபாய்க்கு மேல நம்ம போக பாக்கி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் இன்னைக்கு சம்பளம். வெயில்ல நல்லா தான் அடிக்குது, மழை இல்ல, வியாபாரம் கிடைச்சிடும் எப்படி போனாலும். இருந்தாலும் டவுனை விட்டு வர்றதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எந்த ஊர் போறோம்னு பார்த்தா நம்ம 10 வீடு நடந்து 2 மணி 3 மணிக்கு மேலதான் நமக்கு கை போனியா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் 2 வீட்டுல தான் வியாபாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பாலத்துக்கிட்ட வச்சு டிவி எல்லாம் தூக்கிட்டு வந்து பாத்தீங்களா, 2 டிவி அந்த ஊருக்கு தான் போறோம். ஏன்னா 2-3 வீடு கேட்க வேண்டி இருந்துச்சு பாக்கி. சரி, அதுலயும் போய் கேட்டு பார்ப்போம், தந்தா தரட்டும், தரலாட்டி என்ன செய்யறதுன்றதுக்காக போறோம். ஆமா, அந்த ஏரியா தான் போறோம். ஏக்க நீங்க வேற ஏரியாவே போக மாட்டீங்களா? எப்ப பாரு இந்த கல்லூர், முத்தங்கா, கல்லுமுக்கு இப்படியே திரியுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அதாவது இப்போ நமக்கு ஒரு வீடு, நமக்கு அதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு எக்ஸ்பிளைன் என்னன்னு கேட்டாக்க, இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு கடன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப நமக்கு கடன் அதை இன்னைக்கே கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம்? நமக்கு கரெக்டாக நமக்கு போனால், இந்த வீட்டில் நமக்கு போனாக்க ஒரு நம்ம கேட்டோன்னே கொடுப்பாங்க, நமக்கு கடனாக கொடுப்பாங்க அப்படின்றவங்கள தான் முதல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாந்தாட்ட போனாக்கா ஒரு 1000 ரூபா கடன் கேட்டால் கண்டிப்பாக சாந்தா கொடுக்குன்ற ஆளை தான் முதல்ல அணுகுவோம். அந்த அணுகுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கல்லூர் ரோடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இந்த கல்லூர் ரோடு தான். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் கல்லூர் ரோட்டில் போனாக்க எங்களுக்கு ஒரு கூலி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு, அதனால நம்ம போயிடுவோம். சரி வாங்க, நமக்கானது என்ன, எப்படி, எவ்வளவுங்கிறது சாயந்தரம் பார்த்துருவோம்.
பெரிய முதலாளிகளுக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். எங்களை மாதிரி குட்டி முதலாளிகளுக்கு அன்னன்னைக்கே ரிசல்ட் தெரியும். வியாபாரிகளுக்கு பொதுவாக எல்லா வியாபாரிகளுக்குமே அப்படிதான். அன்னன்னைக்கு நம்ம வியாபாரம் தூக்குற வியாபாரத்துக்குள்ள கூலியை அன்னன்னைக்கே நம்ம பார்த்துடலாம். அதுலயே நம்ம பெரிய ஒரு அந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு பாக்கியம் செஞ்சோம். ஏன்னா இப்போ நிறைய லட்சக்கணக்கில் காசுகளை வாங்கி போட்டு கடை தொடங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கூலி வந்து அன்னைக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு எல்லாம் கணக்கு பார்ப்போம். அந்த வருஷத்துக்கு ஒரு தான் கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தான் அவங்க கணக்கு கூட்ட முடியும். நம்ம கிடைக்கிற லாபம் அன்னன்னைக்கு நம்மளே ராஜா நம்மளே மந்திரி வச்சுக்கோங்களேன். நமக்கு 100 கணக்குலையும் கிடைக்கும், 1000 கணக்குலையும் கிடைக்குங்க. அவங்களுக்கு 1000 கணக்குலையும் கிடைக்கும், லட்சக்கணக்குலையும் கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வியாபாரத்துக்கு வந்து இறங்கிட்டோம்னு நினைக்க வேண்டாம், காத்தடிக்க வந்திருக்கோம். ஒரு ஹாய் வரைஞ்சோம் அலிகா, ஒரு ஹாய் வரைஞ்சோம். ஒரு பண்டு முதலே நம்மளை போல கச்சவடக்காராயிருன்னு, பின்ன அதிவிசேஷம் கச்சவட செட் ஆயிடும். வியாபாரம் தான் இடைக்கிடைக்கு வியாபாரம் பார்ப்பாரு. இப்போ குஜிரி வச்சுட்டாருங்க, முதலாளி ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம கடை என்னது காத்தடிக்கிற கடை வச்சிருக்கிறாரு, டயர் கடை எல்லாம். அந்த வானத்துக்கும் அந்த பச்சை பசேலுக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன நாங்க போய் இறங்க வேண்டிய ஊருக்கு போகலங்க. ஆமா ஆமா, இதுதான் பால்வாடி. காட்டுக்குள்ள கட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பால்வாடி எங்க இருக்கு? வர வர சாந்தாவுக்கு கண்ணு தெரியாம போச்சுங்க. பால்வாடின்னு இங்க காமிக்கிறேன், பால்வாடி இங்கிட்டு காமிக்கிறாங்க. நல்லா மாட்டிக்குமா க்ளோஸ? ஆமா, ஆனா நீ மாட்டுன அளவுக்கு இந்த கிரிக்கெட் பிளேயரு, ஃபுட்பால் பிளேயரு, இந்த டாக்டர் கூட இப்படி மாட்டிருக்க மாட்டாங்க. உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது தேவை, நமக்கும் ஃபுல் டைம் தேவை சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் நமக்கும் தேவை இல்லைல்ல. ஒன்றுமேல இப்போ தான் வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க. அதே ரோடு தான், மைசூர் ரோட்டில் தான் வந்திருக்கோம். பெங்களூர் ரோடு. இந்த ரோட்டில் தாங்க நிதின் போவான் எப்போவுமே. அதாவது பஸ்ஸில் போவான் அவன். அதாவது மைசூர் போகிறவங்க எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ஊரை தாண்டி தான் போகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? ஓகே டன். நம்ம முத கைப்போனி போய் கேட்போம். கேட்க போவோம். ரைட்டு. வண்டிக்குள்ளே ஒன்றும் இல்லை. பாப்பா இந்த வீட்டில் கடந்த அந்த பழசை தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு வந்திருக்கு. 2 கார்போர்டு. 2 கார்போர்டுக்கு தக்கான பார்சல் அந்த கார்போர்டு. அது ஓ ஆமாம் ஆமாம், இல்லை அது ஷூ வாங்கினது, பிரகதியோட ஷூ வாங்கின பார்சல் அது. சரி போய் கேட்டுட்டு கூப்பிடு. நீ என்ன கிண்டி பார்த்தாலும் இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே மேலே மண்ணை கொட்டி மூடிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க மண்ணு கொட்டியும் போது இங்கே கிடந்துச்சு, அதுக்கு கீழே மண்ணெல்லாம் கொட்டிட்டோம் நாங்கள் அப்படின்னு. இந்த மண்ணை அள்ளியை கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு ரோட்டு பாதையில் போட்டால் போயிரும்ல. ஆமாம் போகும். இன்னும் என்னத்தை மழை தான் முடிஞ்சு வச்சு இன்னும் என்னத்தை கொண்டே கொட்ட போகிறேன். இப்போ நான் அள்ளினாக்க இப்போ என்ன செய்வா தெரியுமா, இது அள்ளி சாக்கில் நிறைய அந்த 2 வீட்டில் கேட்டுட்டு வந்து 2 போயிடுவாங்க. நான் தானே இங்கே மல்லு கட்டணும் இங்கே உட்காந்துக்கிட்டு. அதனால நமக்கு வேண்டாம், பக்கத்து வீட்டில் நடந்து கூட போய்க்கிறேன் பாரு. அதுதான் நெசா. ஆமாம், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பற்றி வந்தோம். அந்த வீட்டில் 2 சாக்கு கொடுத்துருக்குறாங்க. நீ இடையே போடணும், மேலே ஏதாவது இருக்கு எடுக்கிறேன்ட்டு போயிருக்கிறாங்க. என்ன இல்லை இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க வந்தோடனே அதையும் சேர்த்து இடையை போட்டு வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போவோம். சரியா? வந்ததுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வீட்டில் கொடுத்தாங்க. தும்மா சூன்னு சொன்னால் அது போயிருமா? அதே என்னங்க புதுசாக சொல்கிறாரு. நாங்கள் வியாபாரத்துக்கு வந்தோமா, வந்தப்போ வாழைத்தாறு எதுக்க போச்சு, இதெல்லாம் நான் சொல்லலாமா? இதெல்லாம் நாங்கள் வியாபாரத்துக்கு வரும்போது இந்த சேர்ந்து வரும் பற்றியா அவங்க சொல்கிறது இந்த மாதிரி. அந்த விழுந்துருச்சு, மேலேருந்து புக் எடுத்து போட்டுட்டாங்க. சரி போடட்டும். இங்கே வா. அன்னைக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பாம்பு பார்த்துட்டு போனாக்க, பாம்பு குட்டியை பார்த்துட்டு போனால் வியாபாரம் ஓடுந்தீங்களா, அன்றைக்கி வியாபாரம் ஓடிச்சான்னு கேட்டிருந்தீங்க. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு நல்லா வியாபாரம் தான் ஓடி இருந்துச்சு, லாபமும் கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று
இன்னைக்கு வரும்போது என் கூட வியாபாரம் பார்க்க வரும்போதெல்லாம் இந்த சொல்லுவாங்க இந்த வாழைத்தார் குறுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நல்ல வியாபாரம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போவாங்களா. அதை வச்சு நான் சொன்னேன் வாழைத்தார் குறுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க சாந்தா, நல்ல வியாபாரம்னு சொல்லி சொல்றாங்க. இவர் பேசுறாருங்க, சத்தியமா அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை எனக்குமே இல்லைங்க. நிறைய பேர் சொன்னதை நான் அவங்க கிட்ட சொன்னேன், அந்த வாழைக்காய் வந்துருச்சான்னு தான் சொன்னேன். சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு. நமக்கானது நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். அளந்ததுதான் கிடைக்கும். என்னதான் எண்ணெய மேத்துல எண்ணெய் மேல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நம்ம நிலத்துல உருண்டாலும் நமக்கு ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். என்ன அடுத்து பெருசா நினைக்கிறோம் நம்ம, அப்படி நினைச்சா அது நடக்கணும். அவங்களுக்கே அப்படி கிடைச்சிச்சா கிடைக்கலன்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் வண்டியில சொல்றாரு வாழைத்தார் வருது நிறைய வியாபாரம் கிடைக்கும், நிறைய வியாபாரம் ஓடு சந்தோன்னு நான் அவங்க சொன்னதை நான் இது பண்ணி சொன்னேன் அப்படின்னு பார்த்தாங்க. யான் சொல்லலப்பா நிறைய பேர் சொன்னது பாவுது அப்படின்னு. சரி நடக்கட்டும் என்னங்க, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். நல்ல இல்லை இப்ப இந்த சாக்கு தூக்கிட்ட போமாட்டு வாய் ரொம்ப பேசாம போன இடத்துக்கே போனாலும் வந்த இடத்துக்கே வந்தாலும் சாந்தா சொல்லணும் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு இந்த ஊருக்கு தான் வந்தோம், இந்த வீட்டில் அன்னைக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. சரி இன்னைக்கு வந்து கேட்போம்னு வந்து கேட்டோம், சரி இன்னும் கொடுத்துட்டாங்க, கொடுத்தது போட்டோம். ஆனால் இப்போ சாந்தா வந்து இப்போ எல்லாரும் 80 ரூபா கொடுத்தாங்கன்னா சாந்தா ஒரு 20 ரூபா சேர்த்து 100 ரூபா கொடுப்பாங்க. சரி நமக்கு கிடைக்கிற லாபத்துல தானே குறையுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் என்னம்மா சரி அப்போ சாந்தாவை ஏன் நம்பி வச்சு கொடுக்குறாங்கன்னா, சாந்தாவை வச்சிருந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, அங்கிட்டோம்மா சாந்தாவுக்காகவே வச்சிருந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா சாந்தாவனுடைய பேச்சு. இப்போ அவங்க எல்லாம் பேசி வியாபாரம் எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம ஆம்பளை எல்லாம் என்ன பண்ணுவோம், கொடுக்குற வியாபாரத்தை எடுத்துட்டு காசை கையில் எண்ணி கொடுத்துட்டு தூக்கி வண்டியில் போட்டு போய்கிட்டே இருப்போம். பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ சாந்தாவே எடுத்துக்காங்களேன், அவன் சேச்சிட்டு நின்று சேச்சி என்னாச்சு பையன் எத்தனாவது படிக்கிறேன், மூத்தவன் என்ன வேலை பார்க்குறேன், சின்ன பையன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை மாடு இருக்குது, எத்தனை கண்ணு போட்டுச்சு, இது அம்புட்டையும் விசாரிச்சுட்டு வீட்டில் அன்னைக்கு கொடுத்த பாத்திரம் என்னாச்சு இருக்குதா, அடுத்து வரும்போது எதுவும் பாத்திரங்க தான் வேணுமா எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தோன்னா அந்த சேச்சிக்கு பிரிய மனசு இல்லை. போறியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கவே வியாபாரம் பார்க்கறதே ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அதனால தான் சாந்தாக்கு 4 வீட்டிலே ஒரு நாள் பொழுது போயிருது. ஆனால் நல்லா வியாபாரமும் வாங்கி வச்சிருவாங்க, அந்த 4 வீட்டிலே ஒரு நாள் பொழுதும் போயிருது. கவர் பண்ணி வச்சிருக்கேன், நீ கவர் பண்ண கவர் தானே தெரியுது. இங்கே வயநாடு வரைக்கும் வந்திருக்கேனே நான், நீ பண்ணின கவரில் பாத்திரம் இல்லாமல் நம்மளை அடையாளம் தெரிய மாட்டேங்குதுன்றியா? பாத்திரம் இல்லாமல் போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. என்னதே இல்லைம்மா, நான் வியாபாரத்தை காமிக்கணுமா? வியாபாரம் 2-3 சாக்கு 2 வீட்டில் தான் வாங்கியிருக்குது. ஒரு வீட்டில் வாங்கினோம், ஒரு வீட்டில் போய் ட்ரம்மும் வேற ஒரு பொடியும் வாங்கினோம். இந்த 2 வீட்டுக்கு கேட்போம், கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் போய் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்களோ தெரியலை, பார்ப்போம். என்ன சரி நீங்கள் இருங்க வண்டியில், நான் கேட்டு வரேன். கேட்டு வரியா? ரோடை கிராஸ் பண்ணணுமே, ஏன்னா உன்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போவா சாந்தா? கை முடியுமா? இந்த கை நமக்கு ஆகாது. என்ன இந்த வலது பக்கம் தூக்கி வச்சுட்டு போகிறேன். நான் உங்களை தூக்குறேன், நீங்கள் தூக்கக்கூடாது. தூக்கக்கூடாதா? நீங்கள் தூக்கக்கூடாது. இந்த வீட்டில் அப்படி மாற்றி அட நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. அதாவது பொண்டாட்டியை எப்படி வீட்டுக்காரவங்க எல்லாம் வீட்டில் விட்டுட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி நான் என் தங்கத்தை அப்படி நோக்காம பார்த்துக்கணும்னு நினைப்பேன். ஒருவேளை ஆம்பளையா பிறக்க வேண்டிய ஆளு பொம்பளையா பிறந்துட்டியோ? அழகா வாழலாமா? வாழ்மா. நீ அங்கே நீ பேசிக்கிட்டே போயிட்டு வண்டி பார்த்து போமா, நின்று போ. இது என்ன கொடி கட்டியிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. நேற்று முந்தா நேற்றெல்லாம் இங்கே வந்து நெபிதினம் கொண்டாடினாங்க, அதனால அந்த அந்த பள்ளிவாசலுக்காக கொடி கட்டியிருக்கிறாங்க நெபிதினத்துக்காக. கேட்டு வரட்டும், கேட்டு அங்கேருந்தே கூப்பிடு, இங்கிட்டு கிராஸ் பண்ண வேண்டாம். ஹலோ, என்ன யோசனை? என்ன யோசனை? கடைக்கு வந்துட்டோம், கடைக்கு வியாபாரத்தை எடுத்து வந்தோம். இன்னைக்கு நல்ல வியாபாரம் தாங்க ஓடி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டில் லாஸ்ட் வீட்டில் எங்க தமிழ தப்பு கிடையாது. இல்லை லாஸ்ட் வீட்டில் நம்ம பேசிட்டு போனேன் எல்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த வீட்டில் கூப்பிட்டு அந்த வீட்டில் கூப்பிட்டு வியாபாரம் கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு போனேன், கேட்டேன், வியாபாரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து வியாபாரத்தில் அப்படி திருப்பிக்கிறோமா? இல்லை வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். அங்கே வியாபாரத்தில் வந்து எல்லாமே பேப்பர் இரும்பு எல்லாமே எடுத்துட்டோம். அவர் அங்கேருந்து அவங்க தான் கணக்கு கூட்டினாங்க. நாங்கள் எல்லாம் தூக்கி வண்டியில் போட்டு கட்டினோன்னு கணக்கு கூட்டி கையில் கொடுத்தாங்க. இதுதான் விலைன்னாங்க. சரி நம்ம விலையை சொன்னோம்னா அதுக்கு கால்குலேட்டர் அடிக்கிறது தானே, அடிச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன விலையை காசை கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குது. சாந்தாவோட செல்லு நம்பர் தான் இருக்கும் போல இருக்குது. சாந்தாவோட செல்லு சைலண்ட்டில் கிடந்துச்சு. நம்ம வண்டிக்குள்ளே வியாபாரம் பார்த்தா சைலண்ட்டில் போட்டுருவோமே. இங்கே வந்த உடனே என்ன சைலண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தா பேப்பர் எடுத்தீங்களே, பேப்பர் கணக்கு விட்டுட்டேன்னு சொன்னார். நம்மளை சொல்லலை, நான் தாங்க கூட்டினேன், ஆனால் விட்டுட்டேங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பேப்பர் அதை எடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்குறாரு. சாந்தமோலே
இப்போ பேப்பர்ன்ற பைசனையும் கூட்டிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி அதை டிக் கணக்கெல்லாம் அனுப்பி இந்த இது நம்ம கூட்டல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது விட்டுருக்காரு. அதை ஜூம் பண்ணி விட்டுருக்கிறாரு. எப்படி சொல்லி எடிட் பண்ணி விட்டுருக்காரு. நம்ம இப்போ சரி அது பாக்கி காசு எவ்வளோன்னு கேட்டோம், கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தோம். கரெக்டு தான் சேட்டா, விட்டுருக்கோம். நாங்கள் விட கிடையாது, நீங்கள் தான் கணக்கு கூட்டி கையில் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த 770 ரூபா பேப்பருக்கான காசு இப்போ நம்ம அங்கிட்ட அனுப்பி வைக்கணும். என்னமோ கேட்டியே நம்ம முதலாளிகிட்ட, என்ன கேட்ட? பேப்பர் விலை கூடிடுச்சான்னு கேட்டேன். 2 கட்டு இருக்கு, அதை கொண்டு போய் வேற கடைகளில் கொடுக்க வேண்டாமே, சரி நம்ம முதலாளி குழைச்சிட்டு போட்டுமேன்னு கேட்டா விலை கூடி இருக்கு, இங்கே கிடையாது ரோட்டு கடைகள்ல, இங்கே 18 ரூபா தான் இருக்கிறாரு, கடையில கொண்டு போய் கொடுத்துக்க அப்படிங்கிறாரு. கடையில கொடுத்தீங்கன்னா உனக்கு 25 ரூபா கிடைக்கும். இப்படி நல்ல முதலாளி எங்கேயாச்சும் கிடைக்குமா? இங்க கொடுத்துட்டு போன்னு சொல்ற முதலாளி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசு வாங்கல, உங்களுக்கு 10 ரூபா கூட கிடைக்கட்டும், அதனால எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு நல்ல முதலாளி. எல்லாம் ரிஸ்கா ஹாய் போறேன் ரிஸ்கா பாத்துக்கப்பா இப்படி ஒரு முதலாளி உலகத்துல. அதாவது வியாபாரம் முடிச்சுட்டு இருந்தாங்க, போய்கிட்டு இருக்கோம், வண்டி ஆடத்தான் செய்யும், அதனால போன் அங்கிட்ட ஆடிச்சுன்னா கண்டுக்காதீங்க, நான் இருக்க பிடிச்சிருக்கேன். இன்னும் வீடு போய் சேரல, வீட்டுக்கு போக இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கடியெல்லாம் வாங்கிட்டு தான் போவாரு. பிள்ளைங்க என்ன தம்பிதே பெரியவனுக்கு இருந்தாலும் கடி வாங்கி தாகணும், சின்ன மட்டும் இருந்தாலும் கடி வாங்கி தாகணும். கடினா ஸ்நாக்ஸ். ஆமா, நாங்க இந்த டீ குடிக்கலங்க, டீ குடிக்க கூட நிப்பாட்டலாம். அதனாலதான் இன்னைக்கு டீ கடை வீடியோ கூட ஒண்ணுமே வரல, வந்திருக்காது, பாத்துருப்பீங்க. சேச்சி கடைக்கு போனோம், கொஞ்சம் பேப்பர் மட்டும் அதை கொடுத்துட்டு அவங்க கடையில இங்க வேஸ்டேஜ் பைப் எல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பயங்கர ஸ்மெல்லா இருந்துச்சு. சாந்தா உள்ள நுழையும் போதே கிட்ட இருந்துச்சு. சரி ரைட்டு என்னென்னத்த போய்கிட்டுன்னுட்டு நாங்க பாட்டுக்கு வேண்டாம் பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு வேற பக்கம் குடிச்சுக்கலான்னு வந்தோம். இந்த கடை நிப்பாட்டுவோம், அந்த கடை நிப்பாட்டுவோம்னு சொல்லியே கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதனால வீட்டுக்கு போய் தான் சாய வச்சு கொடுத்து போறேன். காலையில முத்து சாப்பிட்டாங்க, 2 சப்பாத்தி நின்னுகிட்டே சாப்பிட்டேன்னு சொன்னேனே, அது சாப்பிடல, மறந்துட்டேன். நான் வந்து உட்காந்து சாப்பிட்டேன், நீ நின்று சாப்பிட்டேன். நான் மறந்துட்டேன் சாப்பிட, நேரம் இல்லை, அதுக்காக சாப்பிட முடியல. இனி போயிட்டு எப்படியும் டீ வச்சு குடிக்கையில எல்லா வேலையும் குளிச்சுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் அன்னைக்கு கடையில என்ன கடி வாங்க போறாருன்னு தெரியல, வாங்கினா நான் காமிச்சு விடுறேன். வியாபாரம் அன்னைக்கு ஓகே தான், நம்ம வாங்குற கடை தான் எப்பவுமே. வியாபாரம் விட்டு வரும்போதெல்லாம் வாங்குற கடை தான். வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க, நல்ல வியாபாரம் தான் ஓடி இருக்கு. வீட்டுல அதாவது இப்ப சாந்தா எப்பவும் சொல்றதுதான், வீட்டுல நம்ம உட்காந்து இருந்தோம்னா நம்ம ஒரு 100 ரூபாய் நம்ம எடுத்து வீட்டு செலவுக்கே பார்த்தாலும் கையில இருந்துதான் நம்ம செலவு பண்ணணும். வியாபாரத்துக்கு வந்தா நம்ம செலவும் ஓடிடும், வருமானமும் வரும். அதுதான் மெயின். எதுக்காக அப்படி சொன்னா, விளக்கு வச்ச நேரத்துல பாட்டு படிச்சேன். அது பொதுவாவே இப்ப சாந்தா சில நேரங்கள்ல நாங்க வந்து வியாபாரத்துக்கு தனியா சாந்தா வீட்டுல இருக்கிற அன்னைக்கு என்னைய கைமா நாங்க வந்து வியாபாரத்துல வீட்டுல இருக்கிற அன்னைக்கு சாந்தாவை மட்டும் தனியா போயிருக்கோம். நாங்க வேற யார் கூடாச்சும் ஒன்னா வியாபாரத்துக்கு போவோமா, வர்றதுக்கு அன்னைக்கு விளக்கு வச்சிருவோம். அப்ப சாந்தா என்ன சொல்லுவாங்க, விளக்கு வச்சு வியாபாரம் போட்டு வந்திருக்கீங்களே, எம்பிட்டு லாபம் பாத்தீங்கன்னு கேட்பாங்க. நம்ம சாந்தாவோட போறதை விட நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இவ்வளவுதான் இருந்துச்சு. என் கூட வந்திருந்தா நேரம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த கூலி என்ன உங்களுக்கு தந்திருப்பேல்ல, எதுக்கு நீ தேவையில்லாம வேற தனித்தனியா போய்கிட்டு இந்த கூலிக்கு 7 மணி வரை 8 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞாபகம் வந்துருச்சு இப்ப நம்ம விளக்கு வச்ச பிறகு வீட்டுக்கு போகும்போது. ஆமா, எனக்கு கடவுள் என்னமோ என்னை அலைய விட மாட்டாருங்க, அது ஏன்னு தெரியல. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் அலைய விட மாட்டாரு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சாந்தா என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கிற மாதிரி தான் இந்த கடவுள் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக நான் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு கூலி கேட்டேன், அதே கூலியே அச்சு பெசராம கொடுத்துருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா, கேட்ட கூலி அப்படியே கொடுத்துருக்காரு. அது என்னைக்குமே அது சாந்தாக்குள்ளதான். காலையில வண்டி விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு இவ்வளவு கூலி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிடைச்சிடும். நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கூட்டமா இருக்கு கடையை பாருங்க, சரியான கூட்டம். நான் இன்னைக்கு நினைச்சேன் நமக்கு 1050 ரூபாய்க்கு மேல செலவு வந்துச்சு. எண்ணெய்க்கு, வண்டிக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 1050 ரூபா போக நமக்கு ஒரு ஆளுக்கு 1000 கிடைச்சிட்டா போதும் தங்கம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ 3100 ரூபா மொத்தம் டோட்டல் கிடைக்கணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7000 ரூபாய்க்குனாலும் வியாபாரம் ஓடிடணும், இல்லை 6000 ரூபாய்க்கு சம்திங்காவது நமக்கு வியாபாரம் ஓடிடணும். அப்போ தான் நமக்கு அந்த லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன்.
அது இதை எல்லாரும் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு 3300 ரூபா கிடச்சிச்சு. அதில் 1100 ரூபா வீட்டுக்கு போக ஆளுக்கு 1100 ரூபா 1100 ரூபா சம்பளம் கிடச்சிச்சு. எல்லா நாளும் இப்படி கிடைக்குமான்னு கேட்டால் சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது. சில நாள் இதை விட நஷ்டமாகவும் ஆயிருக்கும். ஆனால் நட்டப்பட்டது நாங்கள் நட்டப்பட்டதே கிடையாதுங்க. ஒரு 500 ரூபா சம்பளத்தோடு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு போனாலும் அதுக்கு குறைஞ்ச கடவுள் எங்களை விட்டது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி டாப்புக்கெல்லாம் வியாபாரம் வந்துச்சுன்னா நல்லாவே வருமானம் கிடைக்கும். அதனால தான் இந்த தொழிலை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தொழில் வந்து பார்வைக்கு வேணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் மனசார சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த தொழில் பார்க்குற எல்லாருமே. ஆனால் நிரந்தரமான சம்பளம்னு கேட்டால் கிடையாது, அது கிடையாது எங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வியாபாரத்துல நம்ம நிரந்தரமான சம்பளம்லாம் பார்க்க முடியாதுங்க. நிரந்தரமான அதுல மருந்து இருக்கோ. இந்த வியாபாரத்துல நம்ம நிரந்தரமா எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பவே முடியாது. ஒரு 100ம் கிடைக்கும், 200ம் கிடைக்கும், 500ம் கிடைக்கும், 1000ம் கிடைக்கும், 2000ம் கிடைக்கும், 3000 கிடைக்கும். ஒன்றும் இல்லாமலும் சில நாள் வந்துடும். ஆனால் சாந்தா என்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வரமாட்டாங்க, அதை மட்டும் உண்மை. நான் கூட தனியாக போனனால சில நேரம் ஒன்றும் இல்லாமல் கூட வியாபாரமே இல்லை, 7 மணி ரொம்ப நேரம் ஆச்சு, 1 மணி 2 மணி வரைக்கும் கை நீட்டுமே அவளை வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். நிறைய வியாபாரிகள் அப்படி வந்திருக்கிறோம். ஆனால் சாந்தா அந்த மாதிரி வரவே மாட்டாங்க. எங்கிட்டாச்சும் ஆண்டவன் கொடுப்பான், எங்கிட்டாச்சும் ஆண்டவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அலைஞ்சாலும் ஒரு 500 ரூபா கூலியாச்சும் இல்லாமல் வரவே மாட்டாங்க. அதாவது இல்லைன்னா மடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா தானே இல்லாம போகும். கிடைக்கிற வரை போராடுவோங்கிற மாதிரி கிடைக்கிற வரை சுத்துவோம். அதுதான் என்னோட ஒரு பாலிசி. வீட்டுக்கு போயிடுவோமா? சரி, ஓகே, நம்ம பேசிட்டு வியாபாரம் இல்ல, சரி வீட்டுக்கு விடுறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சில நேரம் மூணு வீட்டுல வந்துருவாங்க. நான் வியாபாரம் இல்ல, இன்னும் ஒரு 10 வீடு சுத்தி பார்ப்போம், எந்த வீட்லயாவது நமக்கானது கிடைக்கும் அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சிருவேன். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மன திருப்தியோட வீட்டுக்கு வருவேன். சரி, என்னமோ சொல்லணும், இருக்கிறவங்களுக்கு பல பேர்னா இல்லாதவருக்கு ஒருத்தர் தான், அவரு தான் மேல இருக்கிறவங்க. இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர், இல்லாதவங்களுக்கு தான் பல பேர் அப்படிங்கிற மாதிரி. பழமொழி தெரியலனாலும் என்னத்தையாச்சும் சொல்லி சமாளிக்கிறதுக்கு சொல்ல. இருக்கிறவங்களுக்கு பல பேரு, நிறைய சொந்தங்கள் இருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு துணை இருப்பாங்க. எப்படி மாத்தி சொல்றாங்க, மாத்தி சொன்னாலும் அதை கரெக்டா சொல்றாங்க. ரைட் ரைட், ஓகே ஓகே. ஆமா, அவங்கள பாத்துக்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க கண்ணு, உன்னைய பாத்துக்க நான் தான் இருக்கேன்னு கண்டிப்பா ஒரு துணை இருப்பாருங்கிறது தானேங்க உண்மை. அதை நான் நம்புறேன். கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், இல்லாத டைலாக் மட்டும் நல்லா பேசு அப்படின்னு சொல்லுவீங்க. மனசுல நினைப்பேங்க நம்ம தெய்வத்தை. இருட்டி போச்சுங்க, அதுதான் நாங்க பாருங்க இங்க வருங்க, இருட்டி போச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளே. அதே வெளிச்சத்தில் நின்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வந்தோம். இன்னும் மேடம் காலெல்லாம் உரசி, காலெல்லாம் ரத்த வர்ற அளவுக்கு உரசி கழுவிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போயிடுவாங்க. சமைக்கணும், சோறுலாம் வடிக்கணும். ஏன்னா காலையில் சோறு வடிச்சிருப்பேன், இருந்தாலும் இப்போ சாயந்தரம் சோறு வடிக்கணும். குழம்புலாம் அப்படியே இருக்கும். ஆமாம், இன்னைக்கு வீட்டுக்கே வந்துருச்சுங்க. வண்டியை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். எங்கே வந்த பக்கம் தானே? ஆமாம், வண்டியை நாங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். வண்டி மேலே ஏறி வந்துருச்சு, கொண்டு வந்து வச்சுட்டோம். நீ மேலே கொண்டு வந்து வச்சாலே இங்கே மழை வந்துருமேயா அப்படின்னு சொல்லாதீங்க. மழை வராமல் இருக்கட்டும், ஆண்டவனை வேண்டிக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. நாங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வியாபாரத்தை எப்படி என்னன்றீங்க பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வியாபாரம் என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.